ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணி தோலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி 4 சைட்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மால் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 3 உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சு செய்கிறோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். 3 உருளைக்கிழங்கு மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு கூலிங் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 15 நிமிஷம் வரையும். உங்கள்கிட்ட வந்து கூலிங் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷம் வரையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்ச பிறகு நம்ம 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஐஸ் வாட்டரில் ஊற வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கை எடுத்து இதில் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபேன் காற்றுல வந்து நல்லா ஆற வைக்கணும். இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, ஈரப்பதமே இல்லாமல் ஒரு காட்டன் துணி வச்சு இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க. சுத்தமாக ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை நல்லா ஒத்தி ஒத்தி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம உருளைக்கிழங்கை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நல்லா உருளைக்கிழங்கு வந்து ஈரப்பதம் இல்லாமல் நம்ம ஒத்தி ஒத்தி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு இதில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி 2லேருந்து 3 நிமிஷம் வரையும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்து நம்ம பொரித்து எடுத்து ஒரு தட்டில் தனித்தனியாக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதே எண்ணெயிலே வந்து இன்னொரு வாட்டி வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஸோ நாங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ கலர் வந்து சேஞ்ச் ஆகிடாமல் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரணும். செகண்ட் டைம் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் நல்லா வரும். அவ்வளோதான். 2லேருந்து 3 நிமிஷம் வரையும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தட்டில் வந்து நல்லா எண்ணெயை வடிகட்டி நம்ம பொரித்து வச்ச உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.